அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர். எனக்கு வயது 58ங்க. 29/7/1966 பிறந்திருக்கேன். எனக்கு வயது 58 நடக்கிறது. இந்த 58 வயதில் நான் 20 வருஷத்துக்கு முன்னவே 22 வருஷத்துக்கு முன்னவே இந்த எண்கணிதத்தை கண்டு உருவாக்கிட்டேன். சில காலத்து சூழ்நிலை அப்படியே இருந்து அதை புக்காக வெளியிட முடியாமல் இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இதை அறிமுகப்படுத்தி வீடியோ கால் மூலமாக அறிமுகப்படுத்தி சொல்லிக் கொண்டு வருகின்றேன். என்னுடைய வயது, என் பேர் திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். வயசு 58. 22 வருஷத்துக்கு முன்கூட்டி இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உருவாக்கிட்டேன். அதனால் இந்த எண்கணிதத்தை வார்த்தை அடிப்படையில் நான் சொற்கள் அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றேன். வேங்கை இந்த வார்த்தை அடிப்படையில், சொற்கள் அடிப்படையில் வேங்கை என்று சொல்லு 3 எழுத்து 6, 8, 5 எல்லாம் கூட்டினாக்கா 19. அதோடைய விதி என்கிறது 1. வேங்கையெல்லாம் சரியான இடத்துல தான் 1ஆம் நம்பர் தான் போய் கொண்டிருக்கு. வேங்கை அவதாரம் எடுக்கிறதுக்கு அது ஒரு சரியான விதி எண்ணாக உள்ளது. நம்பர் 1 அவதாரம் எடுக்க அந்த எண் அந்த எண்ணை வேங்கை பிடிச்சி வச்சிருக்கு. அது இந்த வேங்கை என்ற 3 எழுத்து வேங்கை என்று சொல்லும். அந்த 1ஆம் நம்பர் ஏன் பிடிச்சி வச்சிருக்குன்னா, அந்த 1ஆம் நம்பர் 2க்குமே அசையும். பொய்க்கு அசையும், மெய்க்கு அசையும், அது போன்றது. அதனால் தான் வேங்கை 1வது எண்ணை அவதாரமாக எடுத்துள்ளது. பகல் வெல்லும் 7 எழுத்துக்கள் 9, 1, 1, 8, 1, 6, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 39. அது விதி என்கிறது 3. பகல் வெல்லும் அது சரியான எண்ணில் தான் பகல் வெல்லும் என்ற ஒரு அவதார எண்ணாக பகலுக்கு அவதார எண்ணாக 3வது எண் உள்ளது. பகல் வெல்லும் 3வது எண் பகல் வெல்லும். பகுத்துண்டு 6 எழுத்து 9, 3, 4, 9, 3, 7 பகுத்துண்டு இதெல்லாம் கூட்டினாக்க 35. அதன் விதி என்கிறது 8. பகுத்துண்டு கடவுள் ஸ்தானத்தில் போய் வந்திருக்கு. தீவினையாளருக்கு 6, 6, 4, 9, 7, 9, 41 அது கூட்டினாக்கா அது 5. ஒரு ஸ்தானங்கிறது நல்லதுலேயும் இருக்கும், கெட்டதுலேயும் இருக்கும். அதாவது 5வது நம்பர் தீவினையாளர். துணை நலங்கிறது 2. விதியின் 2 குடும்ப ஸ்தானத்தை கொண்டிருக்கு. துணை நலம் சரியாகவே ஒரு மணமகன் மணமகள் 1, 2 அதாவது துணை நலங்கிறது. இருவரையும் சேர்த்து சொல்வதுதான் துணை நலம். அந்த துணை நலங்கிறது 2ஆம் எண்ணில் உள்ளது. துணை நலத்துக்கு எண்கிறதான் 9, 1, 8, 4, 7 இதெல்லாம் கூட்டினாங்க 29. அதனுடைய விதி என்கிறது 2. சரியான ஒரு ஸ்தானத்தில் துணை நலம் அமைந்துள்ளது. அதாவது துணை நலத்துக்கு விதி எண் 2. ஒரு மணமக்கள் என்று சொல்லும் ஸ்தானத்தில் 1, 2 மணமகன் மணமகள் 2 குறிக்கிறது. அதான் துணை நலங்கிறது. அறிவுடைமை என்ற வார்த்தைக்கு என்கிறது 1, 9, 7, 9, 5 இதெல்லாம் கூட்டினாக்க 31. அது விதி என்கிறது 4. அறிவுடைமை அறிவான ஸ்தானத்தை, சுகஸ்தானத்தை, வெற்றி ஸ்தானத்தை போய் கொண்டிருக்கு. அறிவுடைமை. கேள்வி 3 பதில் 9. ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். 3வது விதி எண்ணில் கொடுத்துருக்கேன். அதுபோல் 9வது விதியில் பதிலை கொடுத்துருக்கேன் நான். கேள்வி 3 பதில் 9. கேள்வி கேட்பது 3, பதில் சொல்வது 9 என்ற வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகிறேன். கவனம் என்பது கவனத்துக்கு 4 எழுத்து 1, 5, 9 இம்முக்கு 7, 22 அது விதி என்கிறது 4. கவனம் 4வது ஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4வது நம்பர். அதனால் ஒரு வண்டி ஓட்டி போகிறோம்னாக்கா 2 பக்கம் சக்கரத்தெல்லாம் பார்க்கணும்.
டயரை தட்டி பார்க்கணும், காற்று இருக்கா இல்லையான்னு. மாட்டு வண்டிக்கு வந்து கடையாணி பிடுங்கிக்கா இல்லை கடையாணி இருக்கா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். குடும்பத்தில் யாராவது நம்ம டூரிங் ஏதாவது பிரயாணம் செல்லும்போது நம்மளை கூட வந்து இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் முதல்ல எல்லாத்தையும் அமர வைத்து கவனிக்க வேண்டாம். அதான் கவனங்கிறது சாணம்ங்கிறது 22, கவனமற்றவை 2. ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி புள்ள குட்டி எல்லாமே கவனம் இல்லாமல் இருக்கிற சாணங்கிறது அதே 2ஆம் இடம் தான். கவனமற்றவை 1, 5, 9, 1, 5, 8, 9 இதெல்லாம் கூட்டாக்க 38. அது விதிங்கிறது 2. அசம்பாவிதம் அதே அசம்பாவிதம் 2ஆம் இடத்துல வந்து சில பாவக்கிரகங்கள் இருந்தாக்கா அது அசம்பாவிதம்னு பேர். அது வந்து ஒரு கொலைவெறி என்னானது. குடும்பத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். 2ஆம் நம்பரில் 2வது நம்பரில் வந்து நல்ல கிரகம் இருந்தாலும் சரி கெட்ட கிரகம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அது பெரிய சோதனைகள் நடக்கும். அதான் அசம்பாவிதம் 1, 3, 7, 7, 6, 7, 7, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 38. அதோட விதிங்கிறது 2. அசம்பாதம் விதி எண் 2. அப்போ குடும்பஸ்தானத்தை குறிக்கிறது. அப்போ குடும்பஸ்தானத்தை எந்த கிரகம் இருக்குங்கிறத குடும்பாதிபதியே குடும்பஸ்தானத்தை இருந்துட்டா அது நல்லாவும் இருக்காது. வெவ்வேறு கிரகங்கள் வந்து இருக்கணும். சில கிரகங்கள் வந்து கூட்டு சேர்ந்துருந்தாலும் நல்லாவும் இருக்கும். அதனால் ஆகையால் இந்த அசம்பாவிதம் என்கிறதும் விதி எண் 2. அதனால் இந்த நவக்கிரக தமிழின் ஜோதிட பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்ற வார்த்தை அடிப்படையில் என்னுடைய வயது வந்து 58. என் பெயர் திருஞான சம்பந்தம், அரியலூர் மாவட்டம், தமிழ் என்கிற வள்ளுவர். இன்று திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். வள்ளுவர் என்றாலே நிபுணர்தான். வள்ளுவர் என்றாலே நிபுணர்தான். அவர் ஒரு பெரிய ஆசிரியர். வள்ளுவர் படைப்பாளர் என்ற ஒரு சாணத்தில் திருக்குறள் வள்ளுவர் எழுதியிருக்கிற 1330 திருக்குறளை எழுதியிருக்காரு. அதில் இன்று அதிகாரம் 82 தீநட்பு என்ற சொற்கள் வரிசையில் சொல்லுகிறேன். குறள் 81:4. அப்போ 814 அது குறளில் அவர் சொல்லியிருக்காரு. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாம அன்னார் தமரின் தனிமை தலை என்று சொல்லியிருக்கிறார். ஒருவர் வந்து தனிமையிலே விளையாடுவது, தலைமையிலே ஒரு வேலையை செய்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு போர்படையில் வரும்போது ஒருவரை தள்ளிட்டு வேடிக்கை பார்த்து அது சிரித்து கொண்டு இருப்பார்கள். இப்போ அந்த நட்பை விட தனிமையிலேயே நம்ம வந்து போருக்கு சென்று நம்ம யுத்தம் செய்யலாம், அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அது திருக்குறள் வந்து தெளிவுரையில் என்ன சொல்லப்பட்டு இருக்குதுன்னா, போர் வந்தபோது களத்தை தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்ற ஒரு உறவை விட ஒரு நட்பு இல்லா தனித்திருத்தலே நல்லது அப்படின்னு சொல்கிறார். இந்த குறளுக்கு விளக்கம் தெளிவுரையில் சொல்லி கொண்டு இருக்கிறார். அதான் அமரகத்தும் ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமைத்திரை. ஒரு 10 கூட்டாளிகள் செல்கிறார்கள். அந்த 10 கூட்டாளிகள் வந்து 2 கூட்டாளிகள் 8 கூட்டாளிகள் சரி பகை, 2 கூட்டாளி நல்லவர்கள். அப்போ அந்த 2 கூட்டாளியில் ஒரு கூட்டாளியை 10 கூட்டாளியில் ஒருத்தன் பகையாளியாக இருக்கான், 9 பேர் கூட்டாக இருக்காங்க. அப்போ அந்த ஒரு கூட்டாளியை வந்து போர் படையில் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு சிரித்து மகிழ்ச்சி கொண்டாடுறதை விட, நட்பை விட, நண்பனை விட தனித்து இருப்பது, தனிமையிலே இருந்து விளையாடுவது, யுத்தம் செய்வது நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதான் அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா மன்னா அன்னார் தமரின் தனிமை தலை என்று சொல்கிறார். அதான் தெளிவுரையில் வந்து போர் வந்தபோது களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரையை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே நல்லதுன்னு சொல்கிறார். ஒரு இடத்துக்கு வந்து நல்ல நண்பராக இருந்து களத்தில் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்ப்பதை விட அந்த நட்பை விட தனிமையிலே இருக்கிறது நல்லது, தனிமையிலே ஒரு வேலையை செய்வது நல்லது, தனிமையிலே யோசிப்பது நல்லது என்றுதான் அந்த தெளிவுரை சொல்கிறது. வள்ளுவருடைய வாக்கும் வள்ளுவருடைய திருக்குறளும் அதாவது சொல்கிறது.
அதுபோல் நான் இப்போது தனிப்பட்ட முறையில் தான் அந்த கருத்துக்களை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த தமிழ் என்கிற ஜோதிடத்தை தமிழுக்கு வந்து 240 எழுத்து, அதற்கு தனித்தனி என்கிறதும் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படை சொற்கள் அடிப்படையில் சாணங்கள் அடிப்படையில் நட்சத்திர ராசி கிரகம் எண்ணும் எழுத்தும் இவைகளை வைத்து நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். எண்ணும் எழுத்தும் ராசி நட்சத்திரம் கிரகம் இது 5 தான் மனிதனுக்கு முதல் அடிப்படை. இது இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதை நான் உறுதி செய்து வார்த்தை அடிப்படையில் இந்த எண்ணியத்தை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் பொதுவாக இந்த மனிதனுக்கு எண்ணும் எழுத்தும் கிரகம் ராசி நட்சத்திரம் இந்த 5 தான் முக்கியம். இந்த 5 தான் ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்டது. இந்த 5 தான் நம்ம சொல்லக்கூடியது. அடுத்தது பஞ்சபூதம், அது நீர் நெருப்பு காற்று ஆகாய பூமிங்கிறது அடுத்தது. அதனால் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். என்னுடைய வயது வந்து 58. நன்றி, வணக்கம்.